பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்துவேலுக்கு கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றத கதிர் தெரிஞ்சுக்கிட்டு கதிர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதை கியூர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட மைண்டை ஹாப்பியா வச்சிருக்கணும். எதை பத்தி அவர் கவலைப்படக்கூடாது. ரெண்டாவது கொடுத்துருக்க டேப்லெட் எல்லாமே கரெக்டா சாப்பிடணும். அவர் இது எல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அவரை கியூர் பண்ணிடலாம். முதல்ல அவர் பயப்படாம இருக்கணும். எது நடந்தாலும் நல்லதாவே இருக்கும்னு சொல்லிட்டு அவர் நம்பணும். அதே மாதிரி நமக்கு இருக்க நோய் நல்லபடியா கூடிய சீக்கிரம் கியூர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அதை ஏத்துக்கணும்னு நல்லா சொல்றாங்க. இதை கேட்டதும் கதிர் கண்டிப்பா அவரை இந்த நோயில இருந்து விடுபட முடியும்னா அதுக்கு முழு எஃபெக்ட் எடுத்து நான் அதுக்காக போராடுவேன். என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதை பத்தி முத்துவேல் மாமா கிட்ட சொன்னதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப கதிருக்கு ஒண்ணுமே புரியல. கதிர் ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்காங்க. எப்பவுமே வீரப்பா இருக்கிறவரு இந்த அளவுக்கு மனசொடிஞ்சு போயிருக்காரு. இத பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. ஒருவேளை வீட்டுல இருக்கவங்களுக்கோ இல்ல ராஜுக்கோ தெரிஞ்சா என்ன நடக்க போகுதோ தெரியல. ராஜுக்கு வேற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேற இருக்கு. அதை அவன் நல்லா எழுதணும். அது வரைக்கும் அவருடைய அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றத தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு சொல்லி கதிர் முடிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல முத்துவேல் ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிற விஷயத்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னா எப்படி அதை தாங்கிப்பாங்க? நான் இந்த உலகத்தை விட்டே போக போறேன். அவ்வளவுதான். என் பொண்ணு பார்க்க முடியல. என் தங்கச்சி கூட என்னால ஆசைப்பட்ட மாதிரி இருக்க முடியலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல கதிர் வராங்க. கதிரை பார்த்ததும் கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. என்னாச்சு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, வெயிலுக்கு தாகமா இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கேன். நான் வேணும்னா இளநீர் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். இங்கதான் இளநீர் இருக்கு, வாங்கிட்டு வர இருங்கன்னு சொல்லிட்டு கதிர் இளநீர் வாங்கி குடிக்க வைக்கிறாங்க. இப்ப முத்துவேலும் குடிச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு கதிர் சொன்னதும் எதுவுமே பேசாம அமைதியாவே முத்துவேல் அதை பத்தி திங்க் பண்ணாம ராஜி பத்தியும் கோமதி பத்தியும் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, இவங்கிட்ட இதை பத்தி பேசிடலான்னு சொல்லிட்டு முத்துவேல் உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. என் பொண்ணு நல்லபடியா நீ பாத்துக்கிற, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா திரும்பவும் நான் உனக்கு இன்னொரு முறை சொல்றேன். என்னுடைய சொத்து பாதி என்னுடைய பொண்ணு பேர்ல இருக்கு. அவ என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கணும். அப்பா இல்லைன்ற குறை அவளுக்கு வரவே கூடாது. அவளை நல்லபடியா நீ பாத்துக்கணும். அதே மாதிரி கோமதியும் நல்லபடியா நீ பாத்துக்கணும்னலாம் முத்துவேல் சொல்றாங்க. இதை கேட்ட கதிருக்கு புரிஞ்சிடுது. இவர் எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறாருன்ற விஷயம் கதிருக்கு புரியுது. இதுக்கு மேல நம்ம ஓபன் பண்ணலன்னா கண்டிப்பா இவருக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. மனசுலயே புழுகிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் ஷாக் ஆகுறாங்க. என்னது, டாக்டர் சொல்லிட்டாங்களா? ஆமா, என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க. நீங்க இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. உங்களுக்கு இப்பதான் கேன்சரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க எப்பவுமே வீரப்பா நெஞ்சை நிமித்திக்கிட்டு நடப்பீங்கல்ல, அந்த மாதிரி மாமாவை பார்க்க தான் எனக்கு பிடிக்கும். நீங்க இப்படி அழுகாச்சி மூஞ்சியா இருக்கிறத பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதுக்கு கரெக்டான டேப்லெட் அவங்க டாக்டர் என்ன கன்சல்ட் பண்றாங்களோ அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இது எல்லாமே டாக்டர் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே முத்துவேலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பல விதத்துல உன்னை எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன். பல விதமா உன்னை பேசியிருக்கேன், ஏன் அடிச்சிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதும் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம எனக்காக ஆறுதலா நீ பேசுற பத்தியா? எனக்கு இது போதும் இது போதும்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. என் பொண்ணு கடைசி வரைக்கும் கண் கலங்காம நீ பார்த்துப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு நீன்னு சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, வீட்டுல இருக்க யாருக்குமே எனக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் சொல்லக்கூடாதுன்றாங்க. அது எப்படி சொன்னா தானே எல்லாருமே நல்லபடியா பார்த்துப்பாங்க. அது இப்படி சொல்லாம இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க கண்டிப்பா இத வீட்டுல சொல்லித்தான் ஆகணுன்றாங்க. இல்ல, அம்மாவோ வீட்டுல இருக்க யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாம அவங்க சஞ்சலப்படுவாங்க. அத நான் விரும்ப மாட்டேன். என்னை எல்லாரும் ஒரு பேஷண்டா பார்ப்பாங்க. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்பவும் போல இப்படியே இருக்கேன். எனக்காக இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு
முத்துவேல் கேக்குறாங்க. உடனே கதிரும் வந்து சரி நான் சத்தியம் பண்றேன். ஆனா நீங்க அதுக்கு பதிலா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கேக்குறாங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு நீங்க கால் பண்ணணும். நான் தான் உங்கள கூட்டிட்டு போவேன். எந்த வேலை எப்படி இருந்தாலும் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என் அப்பா வேற, நீங்க வேற கிடையாது. சின்ன வயசுல இருந்து என் அம்மா வந்து உங்கள பத்தி பெருமையா சொல்லி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. என்னதான் எங்களுக்கு கோபம் வந்தாலும் உங்க மேல தனியா பாசம், மரியாதைன்னு எல்லாமே இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நீங்க குணமாயி வருவீங்க. இந்த விஷயத்த நான் உங்களுக்கு உறுதிமொழி ஆக்குறேன். கண்டிப்பா இது நடக்கும்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ வந்து ஐபிஎஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறா. அதனால இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸ்டேஜ் 3, 4ன்னு போனவங்க எல்லாருமே ரிகவர் ஆயி திரும்ப வந்திருக்காங்க. உங்களுக்கு இப்பதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். அதுக்கு ஏன் இவ்ளோ பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. இந்த தூரத்துல இருந்து குமாரும் பாக்குறாங்க, சக்திவேலும் பாக்குறாங்க. டேய் மவனே பாத்தியா? கதிர் கூட உறவாடுறதுக்காக தான் சாப்பாடு கூட சாப்பிடாம இப்படி வந்திருக்கான். இவனெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு நான் இவனுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தா பணத்தை எடுத்து எடுத்து மாப்பிள்ளைக்கு நீட்டிட்டு இருக்கான்னா. இதுக்கு மேல என்ன பண்ண போறேன்னே தெரியல. இப்பவே ஷர்ட்ட புடிச்சு கேள்வி கேட்டுட்டுமான்னு சொல்றாங்க. அப்பா நீங்க கேட்டா மட்டும் அதுக்கு என்ன பதில் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதுக்கான பதில் எதுவுமே வராது. என்ன வரும் தெரியுமா? எதார்த்தமா நாங்க 2 பேரும் ரோட்ல மீட் பண்ணிக்கிட்டோம். நாங்க பேசணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர, வேற என்ன சொல்லிட போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வரட்டும். அண்ணன் முதல்ல வரட்டும். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து சக்திவேல் கிளம்பி போறாங்க. மாறி வந்து ஏங்க என்னங்க எதுக்காகங்க இவ்ளோ கோவமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மில்லுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இங்க வந்துட்டு இருக்கீங்க. என்னங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல வர வேண்டியவர் வரட்டும். பேச வேண்டியது பேசிட்டு அதுக்கப்புறம் மில்லுக்கு போறதோ இல்ல எதுக்கு போறதோ அப்புறம் பாத்துக்கலாம். வர்றவரு வரட்டும்ன்றாங்க. வடிவு வந்து தம்பி என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ கோவமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அண்ணி அண்ணன் வரட்டும் அண்ணி. ஒட்டு மொத்தமா தீர்த்துடுறேன். என் மனசுல இருக்க சந்தேகத்தை ஒட்டு மொத்தமா கேட்டுடுறேன். கரெக்ட்டா முத்துவேல் வராங்க. முத்துவேல எடுத்துட்டு வந்து டிராப் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கதிர் தான். சரி நான் வீட்டுக்கு போறேன். நீயும் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. சொன்னது எல்லாம் ஞாபகம். நீங்க செக்கப்புக்கு கண்டிப்பா என்ன தான் கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து அங்கிருந்து கிளம்பி வராங்க. இதையும் வந்து சக்திவேல் பாத்துறாங்க. பாத்தீங்களா அண்ணி? பாத்தீங்களா? நான் பார்த்தது கனவா நினைவான்னு தெரியல. என் கண்ண என்னாலே நம்ப முடியல. வீட்டுக்கு எதிரியான குடும்பத்து கூட அண்ணன் உறவாடிட்டு இருக்காரு. என்னண்ணே இதுக்காக தான் சாப்பிடாம கொள்ளாம நீ பாட்டுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனியோ? என்னண்ணே அதை தெரிஞ்சு நீ பண்ணலாமே. எனக்கு என் குடும்பம், என் மாப்பிள்ளை, என் பொண்ணு கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழணும்னு சொல்லியிருந்தா அதுக்கு தடையா நான் உன்னுடைய தம்பி இருந்திருக்க மாட்டேனே. நீ கோடு போட்டு அந்த கோடை தாண்ட மாட்டேன்னு உன் தம்பி. அப்படி இருக்கவங்க கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்லலாமா? வீட்டு கணக்குல இருந்து கடை கணக்குல இருந்து மில்லு கணக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா பணம் வந்து செலவாயிருக்கு. ஒரு ரூபாய் எடுத்தா கூட நான் இதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் எழுதி விப்பேன். நீங்களும் அதே மாதிரிதான் இத்தனை வருஷமா அதை நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. திடீர்னு நடுவுல உங்களுக்கு என்னாச்சோ தெரியல. நீங்க பணத்தை வந்து எடுக்கிறீங்க. ஆனா அதுக்கான கணக்கு எழுதி வைக்கிறது கிடையாது. அது இப்பதானே புரியுது. உன்னுடைய மகளுக்கும் மருமகனையும் செட்டில் பண்றதுக்காக இப்படி ஒரு வேலையை நீ பண்றன்றது எனக்கு இப்பதானே தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு சக்திவேல் பேசுறாங்க. முத்துவேல் எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. என்னென்ன மௌனமா இருந்த சாதிச்சலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா? பணம் எதுக்காக எடுத்த? ஏன் எடுத்த? இப்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சக்திவேல் முத்துவேல. இத பாக்குற வடிவுக்கா ரொம்பவே கோவம் வருது. தம்பி போதும் நிறுத்துங்க. வீட்டுக்கு வந்த உடனே வெளியில போயிட்டு வந்திருக்காரு அவரு. உட்காரட்டும். பொறுமையா எதா இருந்தாலும் கேட்டுக்கோங்க. நான் கேட்க வேண்டாம்னு சொல்லல. அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. அவர் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை ஏது எதுவுமே கேட்காம ஏதோ கண்ணுல பாத்துட்டோம்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு கேக்குறீங்க. எதார்த்தமா கூட பாத்திருப்பாரு. அது ஒரு விஷயமா நீங்க இப்படி பேசுறது தப்பில்லையான்றாங்க. எனக்கு தெரியும் அண்ணி. கண்டிப்பா தெரியும். அண்ணனும் நீங்களும் சேர்ந்து இப்படிதான் சொல்லுவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இதுல நான் மட்டும்தான் அண்ணி முட்டாளு. என் பையன் முட்டாளு. என்னுடைய பையனோட லைஃபும் போச்சு. இப்ப நானும் முட்டாளாகி நின்றுட்டு இருக்கேன். இது இனி சரி வராது. என்ன ஆனாலும் சரி சொத்தை 2 பங்கா பிரிச்சு போட்டுருங்க. என்ன ஆனாலும் நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கோவப்பட்டு பேசுறாங்க. முத்துவேல் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. என்னன்னு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு
ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே சவுண்ட் கேட்டதும் கதிர் அங்க ஓடி வராங்க. ஓடி வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. டேய், எடுபட்ட பயலே, எதுக்காகடா இங்க வந்திருக்க? பொறுக்கி நாயே, இங்க எதுக்காகடா வந்திருக்கன்றாங்க. உடனே முத்துவேலுக்கு கோவம் வருது. சக்தி, என்ன எதுனாலும் பேசு, அதை நான் பொறுத்துக்கிறேன். அவனை எதுக்காக அப்படி பேசுற? என்ன சத்தம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்திருக்கான், அதுக்கு எதுக்கு அவன் அப்படி பேசுறீங்க? ஓ, மருமக மேல பாசமா? அப்படி கூட தான் வச்சுக்கோயேன். என்ன இப்பன்னு சொல்லிட்டு மாறி மாறி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப கதிருக்கு ஒண்ணுமே புரியல. அவரை ஏன் இவ்வளவு சித்திரவதைப்படுத்துறீங்க? கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கெல்லாம் பேச வரவே வராதா? எப்ப பாரு அடி தடி வெட்டு குத்து சண்டை, இத பத்தி மட்டும்தான் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்க, உடனே அங்க குமார வராங்க. டேய், இது எங்க குடும்ப விஷயம்டா. நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பேசிக்கிறோம். உனக்கு என்ன வந்தது? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்றல, போடான்னு சொல்லிட்டு கதிரை வெளியே தள்ளி விட கரெக்டா அதை நம்ம ராஜி பாத்துறாங்க. குமாரு கதிரை வெளியே தள்ளி விடுறத பார்த்த ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்து, என்னடா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனை என் கண்ணு முன்னாடி வெளியே தள்ளுவ? கதிர் அமைதியா இருக்கான்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ணுவியா? கதிரை இழுத்து 4 அடி விட வேண்டியது தானே? எதுக்காக பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட, ராஜி விடு ராஜி, பிரச்சனைய பெருசாக்க வேண்டாம் விடுன்றாங்க. அது எப்படி எப்படி பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம்? உன்னை இப்படி பேசுறான், அடிக்கிறான், பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க. இப்ப நான் வரேன்டா, தள்ளி விடுறா பார்க்கலாம். தள்ளி விடு. உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு. நீ வந்து என் புருஷனை வெளி தள்ள நீ யாருடான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே சக்திவேல், வாமா வா, உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல உன் அப்பா டிராமா, அடுத்தது உன் புருஷன் டிராமா. எங்கடா இன்னும் ஆளா காணமே நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா என்ட்ரி ஆகிட்ட. என்ன குடும்பமா சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? டிராமா குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. கதிர் வந்து ரொம்பவே பொறுமையா, ராஜி வா போகலாம், அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டோம், வா போகலான்றாங்க. அது எப்படி போக முடியும்? எதுவா இருந்தாலும் பேச்சு பேச்சா இருக்கட்டும். உன்னை எதுக்காக கைய வச்சு கீழே தள்ளி விட்டா? அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கோ? டேய் குமார், வெளியே வாடா, ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு பொறுத்து போயிட்டே இருந்தா உன் இஷ்டத்துக்கு நீ என்னனாலும் பண்ணுவியா? வாடா வெளியில, வாடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே சக்திவேல் வந்து, என்ன என்ன உனக்கு? தேவையில்லாத பேசிட்டு இருந்தா பல்லு வாயெல்லாம் கலண்டுரும். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிப்போ. போடி ஓடுகாலின்றாங்க. என்ன பார்த்து யாரை பார்த்து ஓடுகாலின்ற? நான் ஓடி போனாலும் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா தான் வாழ்றேன். உன் புள்ள மாதிரி ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம், கதிர் ஒரு பக்கம் சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. முத்துவேலுக்கு இதை பார்த்ததுமே மனசுக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க முத்துவேலு. இப்ப சக்திவேலு, குமாரு, கதிர்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போயிட்டு முத்துவேலு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. இப்ப முத்துவேலுக்கு என்ன பிரச்சனையும் இருக்க போகுது? கேன்சரால ஏதாவது பிரச்சனை வருமா? உயிருக்கு ஆபத்து. இனியாவது சக்திவேல் முத்துவேல புரிஞ்சுப்பாங்களா? அண்ணன் நாம இப்படி சந்தேகப்பட்டு திட்டமேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணுவாங்களா சக்திவேலுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.